சக்ஸஸ்ன்னு சொல்கிறது எதை சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம்? நான் நினச்சா எதுவும் வேணா ஆகிட முடியும், அப்படி கிடையாது. கடவுள் நான் ஆரம்பிக்கிறதே அப்படி ஆரம்பிக்கக்கூடாது. நான் எதை நினச்சாலும் அதை ஆகிடுவேன், நான் உழைச்சாப்போ கிடையாது. நாம் எப்படி ஆரம்பிக்கிறோம்? கடவுள் என்னை எதுக்காக உண்டாக்குனார் எனக்கு தெரியாதே, நான் வெறும் உண்டாக்கப்பட்டவன். இது உண்டாக்கப்பட்ட ஒன்று, இதுகிட்ட போய் எதுக்காக உண்டாக்கப்பட்டன்னு கேட்டால் இதுக்கு விளங்காது. இதை உண்டாக்கணும்னு தான் விளங்கும், இது எதுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு, இல்லைங்களா? அப்போ நான் உண்டாக்கப்பட்டவன், எனக்கு விளங்கல எதுக்காக உண்டாக்கப்பட்டேன்னு. அப்போ முதல் கனெக்ஷன் எனக்கு வாழ்க்கையில் கடவுளோடு ஒரு கனெக்ஷன். அப்போ அவர்கிட்ட வரும்போது நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது, கடவுள் நம்மளை எதுக்காக உண்டாக்கியிருக்காரு, என்னத்துக்காக வச்சுருக்காரு, நமக்குள்ளே என்னத்தை வச்சுருக்காரு. நம்முடைய கடவுள் ஆண்டவர் நம்ம செல்ல வேண்டிய பாதையில் நம்ம நடத்துகிறார். கடவுளுடைய வழி நடத்துதல் அங்கே உண்டாகிறது, இல்லைங்களா? அப்போ அப்படி தான் வேதம் வந்து டிஃபைன் பண்ணுது பாருங்கள். நம்முடைய சக்ஸஸ் என்ன? கடவுளுக்கு தான் தெரியும் என்ன எதுக்காக உண்டாக்குனாருன்னு, எனக்குள்ளே என்ன வச்சுருக்காருன்னு. நான் அப்போ அவரை புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், அவருடைய வழிகளில் நடக்கணும். அவர் எனக்காக என்ன வச்சுருக்காரோ அதை நிறைவேற்றணும். இல்லைன்னா என்ன ஆகும்? நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சேன்னா, டாட்டா பிர்லாவை பார்க்குறோம், அப்படி தான் ஆகணும் நம்ம. ஏன்னா அவர் பெரிய காரில் வர்றாரு, ஏரோப்ளேனில் வந்து இறங்குறாரு, அவர் ஆஹா ஓஹோன்னு இருக்கார், நான் அது மாதிரி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இது வந்துடுது. அவர் ஒரு மாதிரி உண்டாக்கியிருக்கார், கர்த்தர் நம்மளை இன்னொரு மாதிரி உண்டாக்கியிருக்கார். நம்ம எதையோ பார்த்து அதனால் அவர் மாதிரி ஆகிறோம்னு நினைக்கிறோம். நமக்குள்ளே என்னன்னு பார்க்க மாட்டோம், நம்மளை என்னவோ வச்சுருக்காருன்றதே பார்க்க மாட்டோம். நம்ம எதுக்காக வச்சுருக்காரு, நமக்குள்ளே என்ன திறமையை வச்சுருக்கிறார். டாட்டா பிர்லாவால் கூட உங்களை மாதிரி இருக்க முடியாது. உங்களுக்குள்ளே வச்சுருந்தது அவங்களுக்குள்ளே கர்த்தர் வைக்கலை, இல்லையா? வேதவசனத்தின்படி சக்ஸஸ்னால் என்னென்னா, நான் எனக்கு கடவுள் ஏதோ சில பிரத்யேக திறமைகளை ஆற்றலில் கொடுத்துருக்கிறார், எனக்குள்ளே வச்சிருக்கிறார். அந்த திறமைகள் நிமித்தமாக நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் என்ன வச்சிருக்கார். அதில் நான் சிறந்த முறையில் செய்யணும். அதை முதல்ல புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், அதில் கவனம் செலுத்தணும், அதுக்கென்று நான் அர்ப்பணிக்கணும், அதில் உண்மையாக இருக்கணும். அதை எவ்வளவு சிறந்த முறையில் செய்யணுமோ தேவனுடைய கிருபையினால், அவர் கொடுக்குற பலத்தினால எவ்வளோ சிறப்பாக அதை செய்ய முடியுமோ அப்படி நான் செய்யணும். அதுதான் வெற்றி. கடைசியில் அவர்கிட்ட போய் கணக்கு கேட்கும்போது நான் கரெக்டாக சொல்ல முடியும், எனக்கு இவ்வளோ கொடுத்தீர், இதெல்லாம் கொடுத்துருந்தீர், இதை வச்சு நான் இதை செய்தேன். அப்படி தான் வேத வசனம் சக்ஸஸை விளக்குது.